பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வல்லமையின் பிரசனத்திற்குள்ளாக வந்து நிற்கவும் முழு உள்ளத்தோடு ஆராதிக்கவும் கிருபை பாராட்டுகின்றீர். உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே தாங்கப்பட்டவர்களாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, உம்முடைய துதி பாடல்களை நாங்கள் பாட, உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு தருணத்தை தந்திருக்கும் பொழுதும் சகோதரிகளுக்காக, பெண்களுக்காக, குடும்பத்தின் தாய்மார்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கும்படியாகவும், கர்த்தாவே, வாழ்விலே ஒவ்வொரு விதமான காலகட்டங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளுடைய வாழ்விலும் உம்முடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் ஊற்றப்பட கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய விடுதலை பணியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். பெண்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் செழித்தோங்க பண்ணி உடைய அடியவர்களை கொண்ட அநேகருடைய வாழ்வை தொட்டு புதுப்பித்தரும். இந்நாளின் ஆராதனை பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, உடைய கிருபையினாலே இப்பொழுதும் ஆராதிக்க கிருபை பாராட்டி இருக்கின்றீர். அடுத்த வாரம் உடைய சமூகத்திலே உடைய ஆலய பிரகாரங்களே கூடி ஜெபிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு அருளித்தாரும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தவரே, நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் மறுகிறவர் மாணவர் தோற்றிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர்.
சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பார்ந்தவரே, பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்தோம், முழங்காற்படியிட்டோம், மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கடவுளர்களும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. எங்கள் நல்வீட்டில் நீரே தங்குவே.
அன்பார்ந்தோரே, நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானிக்க முற்படுகின்றோம். தேவரே, நீர் எங்களோடு இடைப்படும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, இந்த காலை வேளையிலே கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் இந்நாளிலே தம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றேன். இந்நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்து நிற்கும் பொழுதும் ஆண்டவர் அன்பாய் தருகின்ற தம்முடைய கிருபையின் தலைப்பு கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள் என்ற ஒரு சிந்தனை. Women Partners in God's Liberative Act. Women in God's Liberative Act என்று சொல்லுவது சீராக அமையும். யாத்ராகமம் விடுதலை பயணம் 1:15-22 உள்ள பகுதி பழைய ஏற்பாட்டு பாடமாகவும், திருப்பாடல்கள் 148 சங்கீத பாடமாகவும், ரோமர் 16:1-16 முடிய புதிய ஏற்பாட்டு பாடமாகவும், நற்செய்தி பாடமாக மார்க்கு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 37-41 முடிய உள்ள பகுதியும் அமைந்திருக்கின்றன. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பழைய ஏற்பாட்டு பாடத்திற்குள்ளாக போவதற்கு முன்பு பெண்களை குறித்து திருமறையிலே நாம் காணுகின்ற சிந்தனையோட்டங்கள் மிகவும் நேர்த்தியானதாக அமைந்திருக்கின்றது என்பதனை நாம் கண்டுகொள்ள முடியும். முதலாவது பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய வாழ்வுக்கென்று ஏற்ற துணையாக கொண்டு வந்து சேர்த்தவர் ஒரு பெண் என்று நாம் காண முடியும். தான் மனுஷனை உருவாக்குவது போல மனுஷனை இவ்வுலகிலே உருவாக்கி கொண்டு வருவதற்கு கடவுள் பயன்படுத்துகின்ற அன்பின் பாத்திரமாக பெண்களை நாம் காண்கின்றோம். கடவுளுடைய தன்மையை உள்ளடக்கியவர்களாக ஆண்டவர் பெண்களை உருவாக்கி இருக்கின்றார் என்பது மிகவும் அழகான ஒரு விஷயமா அமைது. இன்றைக்குள்ள 4 திருமறை பாடங்களில் முதலாம் திருமறை பாடத்திற்குள்ளாக போகும் பொழுது கடவுள் பெண்கள் வாயிலாக தரக்கூடிய விடுதலை செயல்பாட்டின் மிக முக்கியமான அச்சாரத்தை நாம் காணவிருக்கின்றோம். யாத்ராகமம் விடுதலை பயணம் 1:15-22 முடிய உள்ள பகுதியை நாம் பார்க்கும் பொழுது 2 சகோதரிகளின் பெயர்கள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சிப்ராள், புவாள் என்ற இருவருடைய பெயர்கள். அவர்கள் மருத்துவச்சிகளாக இருந்தார்கள் என்று திருமறை சொல்லித் தருகின்றது. மிக முக்கியமான ஒரு பணியிலே அவர்கள் இருந்தார்கள். கடவுளுடைய சுதந்திரமாகிய குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய செயல்பாடு அவர்களுடைய வாழ்வின் ஊழியமாக இருந்தது என்பதனை நாம் காண்கின்றோம். சிப்ரா என்றால் நியாயம் செய்கின்றவர், ஃபேர்னஸ் என்று பொருள். புவா என்றால் ஒளிருகின்றவர், ஒளி தருகின்றவர் என்று பொருள். நீதி நிறைந்த ஒளியை மக்கள் வாழ்விலே கொண்டு வரும்படியாக கடவுள் பயன்படுத்தின 2 சகோதரிகளை நாம் காண்கின்றோம். அன்பார்ந்தோரே, இந்த பெண்களை குறித்து நாம் காணுகின்ற வேளையில் இது மிகவும் வித்தியாசமான ஒரு அமைப்பாக இந்த பகுதியே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எபிரேய பெண்கள், அவர்களுடைய மருத்துவச்சிகள், இவர்களை குறித்த வார்த்தைகளும் விமர்சனங்களும் இந்த பகுதிக்குள்ளாக அமைந்திருக்கின்றன. அரசர் இருவரை அழைக்கின்றார். பார்வோனுடைய அழைப்பு ஒரு பிப்ளிக்கல் ஸ்காலர் சொல்லும் பொழுது பார்வோன் என்பவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, அரசனுடைய பெயரே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் 2 பெண்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதி. பொதுவாக இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ளாக ஆண்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலில் இங்கே 2 பேரை பெயர் சொல்லி அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அரசனை நாம் காண்கின்றோம். எகிப்தின் அரசனாகிய பார்வோனை நாம் காண முடிகின்றது. இந்த ஒரு பகுதியில் இந்த பெண்கள் ஏன் முக்கியத்துவம் பெறப்பட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, இவங்க 2 பேர் மட்டும்தான் அத்தனை எபிரேய பெண்களுக்கும் பிரசவம் பார்த்து வந்தார்களா என்று சொல்லும் பொழுது மருத்துவச்சிகளின் தலைவிகளாக இவர்கள் இருந்திருக்கக்கூடும் என்ற ஒரு சிந்தனையும் வைக்கப்படுகின்றது. எப்படி ஆயினும் இவர்களிடம் ஆலோசனை பெறக்கூடிய அளவிற்கு கடவுள் இவர்களை முக்கியமானவர்களாக இஸ்ரவேலின் பிரதிநிதிகளாக பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகின்றார்.
ஸோ முதலாவது அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. எபிரேய பெண்கள் பிரசவிக்கும் பொழுது ஆண் பிள்ளையானால் கொன்றுவிட வேண்டும், பெண் பிள்ளையானால் வாழ விடுங்கள் என்ற ஒரு விஷயம். இதற்கு பின்பாக நாம் காணும் பொழுதும் கூட ஆண் பிள்ளைகளை தண்ணிக்குள்ளாக போட்டு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நைல் நதிக்குள்ளாக தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு கட்டளை. பொதுவாக பெண் சிசு கொலை என்ற விஷயத்தை இந்த காலகட்டத்திலே அதிகம் நாம் கேட்கின்றோம். ஆண் சிசு கொலை என்பது அந்த காலத்தில் இருந்ததற்கான மையமான காரணம், இஸ்ரவேல் மக்களில் ஆண்கள் மட்டுமே மனிதர்களாக கருதப்பட்டு அவர்களுடைய வம்சம் மட்டுமே முக்கியமானதாக கருதப்பட்ட ஒரு சூழலில் ஆண்களை கொன்றுவிட்டால் இந்த வம்சம் அழிந்துவிடும் என்ற ஒரு சிந்தனையோட்டம் பார்வோனுக்குள்ளாக வந்தது. ஆண்டவர் இந்த சிந்தனையோட்டத்தை வெற்றி சிறக்கின்றார். ஆண் துணை இல்லாமல் மரியாளின் வாயிலாக உலகிலே பிறந்து வரக்கூடிய கடவுளுடைய மைந்தனாய் நாம் அவரை காண்கின்றோம். அதனால ஒருவேளை ஒரு வம்சத்தை அழிக்க என்று பார்வோன் நினைத்தாலும் கூட அதை மிஞ்சி அறிவியலிலும் வாழ்விலும் கடவுளுடைய செயல்பாட்டிலும் மரியாளின் வாழ்வை நாம் காண முடிகின்றது. அதனால் எபிரேய பெண்கள் வாழ்ந்தால் மட்டும் அவர்களுடைய வாழ்வை அடிமைப்படுத்தி விட முடியுமா என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் தொக்கி நிற்க, இந்த இடத்துல ஒரு பெரிய அழிவிலிருந்து ஆண்களை காப்பாற்றும் விதமாக சிப்ராவும் பூவாவும் இங்கே முன்வைக்கப்படுகின்றதனை நாம் காண்கின்றோம். அன்பார்ந்தோரே, ஒரு மனித சமுதாயத்திற்குள்ளாக அல்லது ஒரு குடும்பத்திற்குள்ளாக ஆண்கள் முக்கியமா பெண்கள் முக்கியமா என்பதனை தாண்டி அனைவரும் முக்கியம் என்பதனை தெளிவுபடுத்துகின்ற மிக முக்கியமான பகுதி இந்த பகுதி. இங்கே பாலின உணர்வை தாண்டி இங்கே சகோதரிகள் ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக துடிக்கின்ற ஒரு சூழலையும் கடவுளுடைய செயல்பாடு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குள்ளாகவும் இயங்குகின்றது என்ற உறுதிப்பாட்டையும் தருகின்ற மிக அழகான பகுதி இந்த பகுதி. ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன? பார்வோன் இந்த பெண்களிடம் கட்டளையிடுகின்றார். பெண்களுக்கு கடவுள் மீது பயம் இருக்கின்றது, பார்வோன் மீது பயம் இல்லை. இந்த கடவுள் மீது வைக்கக்கூடிய பயம் என்பது மனிதன் மீது வைக்கக்கூடிய பயத்தை அறவே அற்றுப்போக பண்ணுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. இந்த பெண்களுக்குள்ளாக பார்வோனை குறித்த பயமும் அச்சமும் இல்லை, கடவுளை குறித்த பயம் இருந்தது, மரியாதை இருந்தது, அன்பு இருந்தது, கடவுளை முன்வைக்கக்கூடிய செயல்பாடு இருந்தது, கடவுளுடைய ஆலோசனையை பற்றி இயங்கக்கூடிய எண்ண ஓட்டம் இருந்தது. அதனால கடவுளுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடியவர்களாக அவர்களை நாம் கண்டு கொள்ளுகின்றோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அழகான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க போய் சொல்கிறாங்க, எகிப்திய பெண்களை போல அல்ல, எபிரேய பெண்கள் நாங்கள் போவதற்கு முன்பாகவே பிரசவித்து விடுகின்றார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். இதில் பார்வோனுக்கு கோபம் வந்திருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, இவங்க என்னை ஏமாத்துறாங்க, இந்த பெண்களை கொல்லுங்கள் என்று கட்டளை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் சிப்ராவும் பூவாவும் சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொள்ளுகின்ற பார்வோன், பிறக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் நைல் நதியிலே போட வேண்டும் என்று எபிரேய குடும்பங்களுக்கு கட்டளையிடுகின்றார். ஆண் பிள்ளைகளை மட்டும் போடுங்க, பெண் பிள்ளைகள் வாழட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் காண்கின்றோம். அதனால இந்த பெண்களுடைய வார்த்தை என்பதே சாட்சி அற்றது என்று காணக்கூடிய யூத சமுதாயத்திற்குள்ளாக இருந்த 2 பெண்களின் வார்த்தையை கொண்டு அந்த யூத சமுதாயம் இஸ்ரவேல் மக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் என்பதனை நாம் காண்கின்றோம். பல நேரங்களில் சகோதரிகளுடைய பெண்களுடைய சத்தம் மதிக்கப்படாத சூழ்நிலைகளின் மத்தியில் கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலும் அவர்கள் மூலமாக உயிர்ப்பிக்கின்ற செயல்பாடாக மாறுகின்றது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண்ணுடைய ஓசை சத்தம் எவ்வாறாக கருதப்படுகின்றது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய எளிமையான மென்மையான குரல் வளம், அதில் இருக்கக்கூடிய அமைதியான தாழ்வான ஒரு மனப்பக்குவம், அதில் இருக்கக்கூடிய பெண்மை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், இவற்றையெல்லாம் இன்னும் கூட இந்த உலகம் பெண்களுக்குள்ளாக அடையாளமாக வைத்து கொண்டிருக்கின்ற வேளையில் பெண்களின் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தையின் மூலமாக இஸ்ரவேல் நாடு முழுவதும் மீட்டெடுக்கப்பட்டது.
அதற்கான மரியாதை எகிப்து தேசத்திலே கொடுக்கப்பட்டது என்பதனை நாம் கண்டுகொள்ளுகின்றோம். 2வது பகுதி 148வது சங்கீதம். மிக அழகான ஒரு திருப்பாடல். இந்த திருப்பாடலில் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். திருமறை அறிவியலாளர்கள் இதை 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வானத்தில் இருக்கக்கூடிய துதி, 2வது பூமியில் இருக்கக்கூடிய துதி. இது துதி பாடல். 148, 149, 150 இந்த 3 பாடல்களும் மிக முக்கியமான துதி பாடல்களாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 145 உள்ள பாடல்கள் எல்லாம் சேர்ந்து இன்னும் சில சங்கீதங்கள் சேர்ந்து ஹல்லேலூயா சங்கீதங்கள் என்ற பெயர் பெறுகின்றன. இந்த திருப்பாடல் தொடங்குவதும் முடிவதும் கடவுளுக்கு துதி, ஹல்லேலூயா என்று தொடங்கி முடிகின்ற திருப்பாடல். இந்த திருப்பாடலில் கடைசியில் நம்ம பார்க்கும்போது கடவுள் தம்முடைய மக்களுக்கென்று ஒரு கொம்பை உயர்த்தி வைக்கின்றார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அடிமைத்தனத்திலிருந்து வெற்றியின் பாதையிலே வரக்கூடிய ஒரு அடையாள சின்னமாக அது அமைகின்றது என்பதனை நாம் காண்கின்றோம். சங்கீதக்காரன் தானாக துதிக்கின்றவராக அல்ல, எல்லோரையும் துதிக்க சொல்லுகின்றவராக இந்த பகுதி அமைந்திருக்கின்றது. இது வானங்களையும் அதில் இருக்க நட்சத்திரங்களையும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடையாளங்களையும் தேவதூதர்களையும் பூமியையும் அதில் இருக்கக்கூடிய மலைகளையும் அதில் இருக்கக்கூடிய மக்களையும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் துதிக்கும்படியாக அழைக்கின்ற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் பெண்களுக்கான இடம் என்று நாம் பார்க்கின்ற வேளையில் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும் அதே போல முதிர் வயது உள்ளவர்களும் வாலிபர்களும் சேர்ந்து கடவுளை துதியுங்கள் என்ற ஒரு விஷயமாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கின்றது. ஏதோ ஒரு விதத்தில் திருமறைக்குள்ளாக ஆத்தர்ஸ் என்று சொல்லும் பொழுது பெண்களுடைய பங்களிப்பு என்பது சற்று மிகவும் குறைவாக இருந்தாலும் கூட பெண்களை முன்வைக்கக்கூடிய பல பகுதிகள் அமைகின்றன என்பதனை நாம் காண முடியும். சங்கீத பாடல்களில் கூட மிரியாமுடைய சங்கீதம் என்று பல சங்கீதங்கள் இருக்கலாம் என்று அங்கிங்கு ஒன்றொன்று சொல்லப்படுகின்றதனை தவிர சங்கீதங்களிலும் கூட பெண்களுடைய பாடல்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் திருமறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரியாமின் பாடல், அன்னாளின் பாடல், மரியாளின் பாடல் என்று பல பாடல்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன என்பதனை நாம் காண முடியும். அதனால் இந்த பாடல்கள் எல்லாம் ஏன் இதற்குள்ளே வரல அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, ஆண்களும் பெண்களும் ஒன்று போல கடவுளை துதித்து பாடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை நாம் கண்டு கொள்ளுகின்றோம். ஒருவேளை ஆன்மீகத்திற்குள்ளாக கடவுளுக்கென்று கொடுக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் செயல்பாடுகளுக்குள்ளாக சகோதரிகளுடைய பங்களிப்பு, பெண்களுடைய பங்களிப்பு எவ்வாறாக மையப்படுத்தப்படுகின்றது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடிய சங்கீதம் திருப்பாடல் இந்த திருப்பாடல். ஏனெனில் ஆண்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வம்சாவளி முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திற்குள்ளாக ஆண்களும் பெண்களும் ஒன்று போல கடவுளை துதியுங்கள் என்று சொல்லி அவர்களை சம உரிமையாக கொள்ளுகின்ற பாடலாக இந்த பாடலை நாம் கண்டு கொள்ள முடிகின்றது. ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக பவுல் தன்னுடைய செயல்பாடு திட்டங்கள் என்னென்ன என்பதனை குறித்து சொல்லுகின்ற ஒரு பகுதி அமைந்திருக்கின்றது. 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பவுல் பெண்களை எவ்வாறாக பார்த்தார் என்பதற்கான ஒரு அழகான விளக்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் 16:1 நம்ம பார்க்கும்போது ஃபீபி என்ற சகோதரியை பற்றி நாம் காண்கின்றோம். ஆலயத்திலே பெண்கள் பேசக்கூடாது என்ற ஒரு காரியத்தை பவுலின் அடிப்படையாக உலகம் முன்வைக்கக்கூடிய சூழலில் இங்கே ஃபீபியை குறித்து டீக்கனத்தியாக அல்லது ஆயராக அல்லது பவுல் தன்னுடைய இடத்திலேயே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கின்றது என்பதனை நாம் கண்டுகொள்ள முடியும். ஸோ இந்த மினிஸ்டர் அப்படின்னு ஃபீபிக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற அதே சொல் தான் பவுலுக்கும் திமோத்தேயுவுக்கும் திருமறையிலே பயன்படுத்தப்படுகின்ற சொல்லாக அமைகின்றது. அதனால அவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் திருச்சபையில் இருந்தது அப்படின்றதையும் அவர்கள் திருச்சபையை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதனையும் அவர்கள் வரும்பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கடவுளுடைய புனிதர்களை ஏற்றுக்கொள்வது போல, லைக் த செயின்ட்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றதனை நாம் காண்கின்றோம்.
அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் அவருக்கு செய்து கொடுங்கள். ஏனெனில் எனக்கும் என்னை போல பலருக்கும் அவர் நன்மை செய்திருக்கின்றார் என்ற வாக்கியத்தை நாம் இங்கே காண்கின்றோம். ஸோ ஃபீபி வாஸ் அ ப்ரீஸ்ட், அல்லது ஒரு ஊழியக்காரி, ஒரு அப்போஸ்டல், கடவுளுடைய மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஃபீபி என்றால் நாம் பார்த்தது போல பூவாள் என்பது போல இங்கே பெவையாள் என்று சொல்லும் பொழுது லைட், ஃபோர்ஸ் என்றால் லைட், ஃபீபி என்றால் ஒளி தருகின்றவர் என்று அர்த்தம். ஸோ கடவுளுடைய ஒளியை உலகத்திற்குள்ளாக கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான பெண்மணியாக அவர்களை நம்மாலே கண்டு கொள்ள முடிகின்றது. இந்த பட்டியல் 16ஆம் அதிகாரம் ரோமரில் நம்ம பார்க்கும்போது பல சகோதரிகளுடைய பெயரை நாம் காண்கின்றோம். பிரிஸ்கா என்ற ஒரு சகோதரி, அவரையும் ஆக்கில்லா என்றவரையும் குறித்து பவுல் சொல்லும் பொழுது, தங்களுடைய கழுத்தை என்னுடைய வாழ்வுக்காக அவர்கள் கொடுக்க இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க தன்னுடைய உயிரையே கொடுத்து என்னை காப்பாற்றினார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய சாக்ரிஃபைஸ் இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் நம்ம பார்க்கக்கூடிய 6வது வசனத்தில் மரியாள் உங்கள் மத்தியிலே கடினமாய் உடைத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போன உடனே 7வது வசனத்தில் ஆண்ட்ரோனிக்கஸ் அண்ட் ஜூனியா அப்படின்னு 2 பேரை பற்றி பார்க்குறோம். அவங்க என்னுடைய உறவினர். ஜூனியா ஒரு பெண். அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, அவர்கள் சிறைச்சாலையில் என்னோடு இருந்தார்கள். அப்போஸ்தலர் மத்தியிலே அவர்கள் முக்கியமானவர்களாக காணப்படுகின்றார்கள். எனக்கு முன்பாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தார்கள். ஸோ இவர்கள் ஏறக்குறைய அப்போஸ்தலர்களாக கருதப்படுகின்ற ஒரு சூழல், அல்லது அப்போஸ்தலர்களாலேயே முக்கியமானவர்களாக கருதப்படுகின்ற ஒரு சூழல். இந்த விதமாய் பெண்களையும் சகோதரிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் பவுலுக்கு இருந்தது என்பதனை நாம் கண்டுகொள்ள முடியும். தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய 2 பெண்கள், ட்ரிஃபனா, ட்ரிபோசா என்பவர்களை நாம் பார்க்க முடியும். அதே போல பர்சிஸ், கடவுளுக்காக அதிகமாய் பணியாற்றினவர் என்பதனை நாம் காண முடியும். ஜூலியா, இவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தூயர்களையும் எல்லாரையும் நீங்கள் பாருங்கள். அன்பார்ந்தவரே, ஒருவேளை கடவுளுடைய பணி, கடவுளுடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது நம்ம எப்படி 148ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோமோ, அதே போல் ஆண்டவருடைய ரட்சிப்பின் விடுதலையின் பணியை செய்வதற்கு ஆண்டவர் சகோதர சகோதரிகள், பெண்களையும் ஆண்களையும் திருநங்கைகளையும் எல்லோரையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோட்டம் மிக மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கைக்குள்ளே யாரை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்று லேபிள் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்க, விடுதலை தரக்கூடிய கடவுளுடைய கூறுபாடுகள் பல மக்கள் வழியாக உலகத்திற்குள்ளாக இயங்கி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு சிந்தனையோட்டத்தை தருகின்ற கடவுள், அந்த விடுதலையின் கூறுபாடுகள் நம் மத்தியில் மூலமாக கடவுள் உலகத்தில் செயலாற்ற விருப்பப்படுகின்றார். ஒருவேளை அந்த சிப்பிராவுக்கும் பூவாவுக்கும் இருந்த கடவுள் பயம், அந்த சங்கீதம் பாடும் பொழுது கடவுளை துதிப்பதற்காக இருந்த அந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும், இங்கே ஒரு ஊழியக்காரனாகிய பவுல் சாட்சி கூறக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய பல சகோதர சகோதரிகளுடைய நல்வாழ்வும் அர்ப்பணிப்பும், அவர்கள் மூலமாய் அவர் பெற்ற நல்வாழ்வும், புற இனத்தார் திருச்சபையின் மக்கள் பெற்ற நல்வாழ்வும் மிகவும் அதிகமாக பாராட்டப்படுகின்ற சூழலை நாம் காண்கின்றோம். இந்த விதமான செயல்பாடுகள் நமக்குள்ளாகவும் இருக்கணும் அப்படின்றத கடவுள் நமக்கு சொல்லித்தராரு. இறுதியாக நம்ம காணக்கூடிய மிக முக்கியமான பகுதி, பெண்களுக்கு ஆண்டவருடைய வாழ்விலே என்ன பங்களிப்பு இருந்தது. மார்க்கு 15:37ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல சில பெண்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். மகதலேனா மரியாள், யாக்கோபு மற்றும் ஜோசஸ் என்பவருடைய தாயாராகிய மரியாள், சலோமி, மற்ற பெண்கள். இது யோவானில் மட்டும்தான் யார் யார் நின்னாங்கன்றது இல்லை. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அதன் பின்பாக அந்த 100க்கு அதிபதி அவருடைய விழாவில் அந்த ஈட்டியை வைத்து குத்துகின்ற அந்த வேளை மட்டும் அவரோடு இருந்தவர்கள், ஒருவேளை கொஞ்சம் தூரத்தில் இருந்தவர்கள் இந்த பெண்கள், அவருடைய சரீரம் இறக்கப்பட்டு அவருடைய சரீரம் அந்த பரியல் வைக்கப்படும் பொழுதும் அடக்கம் செய்யப்படுகின்ற வேளையிலும் கூட நின்றவர்கள் இந்த பெண்கள் என்பதனை நாம் காண முடியும்.
மகதலேனா மரியாள், மரியாள் என்றால் கசப்பு என்றும் புரட்சி என்றும் அர்த்தம். மகதலா என்றால் டவர், கோபுரம் என்ற அர்த்தம். மகதலா ஒரு ஊர் கூட. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இவர்களை பாவிக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா பல மரியாள்கள் இருந்ததுனால இவங்களை பர்டிகுலராக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவ வரலாறில் மகதலேனா மரியாளுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அவர்களை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார் என்பதனையும் ஆண்டவரை அவர்கள் ரொம்ப நேசித்தார்கள் என்பதனையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அதிகாலையில் ஆண்டவரை தேடி போய் முதலாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை கண்டவர் மகதலேனா மரியாள். முதலாக ஆண்டவர் உச்சரித்த வார்த்தை மரியாளே. முதலாக ஆண்டவர் ஊழியத்திற்கென்று உயிர்த்தெழுந்ததுக்கு பின் அனுப்பினவர் மகதலேனா மரியாள். யார்கிட்ட அனுப்புகிறாருன்னா தன்னுடைய அப்போஸ்தலர்கள் கிட்ட அனுப்புகிறாரு. ஸோ அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலராக மகதலேனா மரியாளை நாம் காண முடியும். அன்பார்ந்தோரே, திருச்சபைக்குள்ள அவருடைய முக்கியத்துவம் என்னவா இருந்தது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, கடவுளிடம் அவருடைய முக்கியத்துவம் மிகவும் அதிகமானதாக இருந்தது என்பதனை திருமறையில் பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும். அவர்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ். அதனாலேயோ என்னவோ அவங்க கம்ப்ளீட்டாக சைலன்ஸ் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கவும் முடியும். ஆனால் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஆண்டவரோட பயணித்த பெண் சீடர்களும் அவர்களுடைய செயல்பாடும் கூட அதிகமாக இருந்தது என்பதனை நாம் காண முடியும். ஸோ ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்மையையும் பெண் தன்மையையும் பார்க்கின்ற ஒரு உலக சூழலுக்குள்ளே இருந்து மாறி அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கான சீடத்துவம், கடவுளுக்கான விடுதலை செயல்பாடுகள், கடவுளுக்கான இயக்கம், துணிச்சல், இவற்றை காணக்கூடிய மனப்பக்குவம் மிக மிக முக்கியமானது. அது கடவுளுடைய ஊழியக்காரர்கள் கிட்ட மட்டும் அல்ல, நம்முடைய இல்லத்தின் பெண்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், அவங்கக்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தன்மையாக அமையுது. ஏன்னா ஒரு வீட்டில் பெண்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அஃப்கோர்ஸ் அது ஆண்களுடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப அதிகம்தான், அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதை எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அதனால் அதை பற்றி ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் பெண்கள் அவர்களுடைய செயல்பாடு, ஒருவேளை வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டின் பணிகளை பார்த்து கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அவங்களுடைய எஃபர்ட், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய கமிட்மெண்ட், அவங்களுடைய டைம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக ப்ரெஷஸாக இருக்குது அப்படின்றதையும், பணியிடங்களில், ஆலயங்களில் சக பெண்களை பார்க்கும் பொழுது, பொது இடங்களில் சக பெண்களை பார்க்கும் பொழுது கடவுளுடைய விடுதலையின் செயல்பாட்டாளர்கள் இவர்கள் என்பதனை கண்டு கொள்வதும் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த மாதிரிப்பட்ட பல சமூக விடுதலையில் ஈடுபட்டிருக்கின்ற சகோதரிகள் அநேகம் பேர். அதில் மேதா பட்கர் போன்றவர்களுடைய பெயர்கள் மிக குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் விடுதலையின் செயல்பாடாக மாறும்படியான அழைப்பை கடவுள் நமக்கும் அருளி தருகின்றார். இந்நாளிலே கடவுளுடைய அன்பின் கருத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து நிற்போம். உலகம் நம்மளை எப்படி பார்த்தாலும் பார்க்கலனாலும், நம்முடைய வாழ்வை குறித்து எந்த அளவீடுகள் வைத்திருந்தாலும் வைக்கலனாலும், கடவுள் நம்மை தம்முடைய பிள்ளையாக பார்த்து தம்முடைய விடுதலையின் செயல்பாடாக வைத்து தம்முடைய ஆற்றலை நமக்குள்ளாக தந்து நம்மை கொண்டு இயங்குகின்றார் என்ற உறுதியை கடவுள் நமக்கு அருளி தருகின்றார். இந்நாளிலே கடவுளுடைய அன்பின் கருத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து தொடர்ந்து கடவுள் நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற வல்லமையான செயல்பாடுகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கடவுளுடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்போம். ஆண்டவர் வல்லமையாய் வழி நடத்துவார். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை கொடுத்து நிற்கின்றோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் அநேகம் பேர் இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு தலைவராக மோசே இருக்கும் பொழுதும், ஆண்டவரே தேவரீர் தாமே அவர் வருவதற்கு முன்பாகவே அங்கு 2 தலைவிகளை நீர் நியமித்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும்படியாக பார்வோனிடம் இடைப்பட்டிருக்கின்றீர் என்பதனை நாங்கள் காணும் பொழுது அது மிகவும் ஆச்சரியமானதாக அமைகின்றது. ஆண்டவரே, அவர்களோடு பேசுகின்ற பார்வோன்
சிப்ரா பூவா என்று அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல். பார்வோனை கண்டு அல்ல, கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு மரியாதை கொடுத்து எல்லோரையும் வாழ்வித்த அந்த சகோதரிகள், அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல், அதனாலே வாழ்வு பெறக்கூடிய ஒரு சமுதாயத்தை நாங்கள் காண நீர் கிருபை பாராட்டுகின்றீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே தேவரீர் தாமே உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வல்லமையும் உடைய செயல்பாடையும் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளாக அருளி தருகின்ற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக ஒவ்வொரு பெண்களுடைய துதி பாடல்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எல்லோரையும் இணையாய் பார்க்கக்கூடிய சூழலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவற்றை தேவரீ நீர் ஏற்று ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நன்மையினாலும் திருப்தியாக்குகின்றீர். உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரே, பவுலின் வாழ்விலே அநேக விடுதலை ஆசீர்வாதங்களை கொண்டு வந்த ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரே அவர்களுடைய ஊழியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி நிற்கும் பொழுதும் பெண்களுக்குள்ளாக உம்முடைய ஊழியத்தையும் உடைய செயல்பாடையும் உடைய விடுதலை திருப்பணியையும் காணக்கூடிய மனப்பக்குவத்தை தேவரீனை கட்டளையிடும். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே உலகம் மெச்சிக்கொண்டாலும் இல்லை என்றாலும் மகதலேனா மரியாளை தேவரீ நீர் முதன்மைப்படுத்தி இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் உம்மீது வைத்திருக்கின்ற பயபக்திக்காக அவர்களுடைய வாழ்விலிருந்து தேவரீ நீர் வெடி கொண்டு வந்த உம்முடைய உயிர்த்தெழுதலின் அறிக்கைக்காக அறிவிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். கர்த்தாவே, எப்பொழுதும் உம்மை நாடி உமக்கென்று நின்று உம்மாலே வழிநடத்தப்பட்டு நீர் கொடுக்கின்ற கட்டளைகளை எடுத்து செயல்படுத்துகின்ற உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து இயங்க எங்களுக்கு அருள் பாராட்டும். ஆண்டவரே, அநேக பெண்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வர முடியாதபடி அமைதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகள், ஆண்டவரே வாழ்வின் பல சிக்கல்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரை விடுதலைப்படுத்தி விடுதலையாளர்களாக வல்லமையின் செயல்பாடாக அவர்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தியறணும். பொறுப்பேற்றுக்கொள்ளும் வல்லமையாய் வழிநடத்தும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் தாவியோடும் இருப்பாராக. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அன்பார்ந்தவரே, நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பிறந்த நாளை திருமண நாளை காண்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் பாத்தண்டையிலே வந்து நிற்கின்றோம். தேவரீ தாமே நீடித்த ஆயுசை நிறைவான மகிழ்ச்சி அருளி தந்து குடும்பம் முழுவதையும் செழிக்க பண்ணும். இம்மட்டும் கண்ணன் கண்மணியைப் போல பாதுகாத்து வல்லமையாய் வழிநடத்தி வந்த கர்த்தர் தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாயுடைய பிள்ளைகளை இருக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதியும் செழிக்க பண்ணும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ பாலவாக்கம் பெருங்குடி குருசேகரம், சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பாலவாக்கத்தை சேர்ந்த டாக்டர் எஸ் பிலிப், மிஸ்ஸஸ் கேத்ரின் பிலிப் அவர்களுடைய மகன் சீபர்ட் பிலிப் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரலை சேர்ந்த திரு எஸ் பாபுகுமார் ஜேக்கப், திருமதி பமெலா ஜேக்கப் அவர்களுடைய மகள் செல்வி ஜானிஸ் ரேச்சல் ஸ்வேதா ஜேக்கப் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் இந்த தூய நியமத்தில் சேரக்கூடாத நியாயமான தடை ஏதும் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ பாலவாக்கம் பெருங்குடி குருசேகரம், சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் கணேஷ் நகரை சேர்ந்த திரு ஜி மைக்கேல் தாஸ், திருமதி ரெஜினா மைக்கேல் அவர்களுடைய மகன் ஃபெலிக்ஸ் மைக்கேல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ டக்கர் சர்ச் பிராட்வேயை சேர்ந்த திரு பி மைக்கேல் சாமி, திருமதி எம் நட்சத்ரா மேரி அவர்களுடைய மகள் எம் எனிசா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் இந்த தூய நியமத்தில் சேரக்கூடாத நியாயமான தடை ஏதும் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ பாலவாக்கம் பெருங்குடி குருசேகரம், சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பாலவாக்கத்தை சேர்ந்த இன்ஜினியர் கே கோபிதாஸ், திருமதி பி எமிலி ரெபேக்கா அவர்களுடைய மகன் ஜியோ இமானுவேல் தாஸ் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ சென்ட் ஜார்ஜஸ் கத்தீட்ரலை சேர்ந்த கர்னல் டேவிட் தேவசகாயம், டாக்டர் ரேணுகா டேவிட் அவர்களுடைய மகள் ஏஞ்சலா டேவிட் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் இந்த தூய நியமத்தில் சேரக்கூடாத நியாயமான தடை ஏதும் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ பாலவாக்கம் பெருங்குடி குருசேகரம், சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பாலவாக்கத்தை சேர்ந்த திரு எஸ் புஷ்பராஜ், திருமதி பி ஜெயசெல்வி மேரி அவர்களுடைய மகன் பி கின்சன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம், சிஎஸ்ஐ ஆவடி குருசேகரம், சிஎஸ்ஐ ட்ரினிட்டி சர்ச் ஆவடியை சேர்ந்த திரு டி எட்வர்ட், திருமதி இ பொன்ராணி அவர்களுடைய மகள் நான்சி ஜபராணி என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதனை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறோம். இவர்கள் இந்த தூய நியமத்தில் சேரக்கூடாத நியாயமான தடை ஏதும் இருக்குமானால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. அன்பார்ந்தோரே, திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்றவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பாத்தண்டையிலே வந்து நிற்கின்றோம். புதிதாய் பிறக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தையும் தேவரீ நீர் முன்னின்று திருமணத்தை நடத்தி தந்து பிள்ளைகளை ஒன்று சேர்த்து ஆசீர்வதித்து செழிக்க பண்ணும்படியாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, குடும்பத்திற்கான அத்தனை தேவைகளையும் தேவரீ நீர் சந்தித்து பெற்றோரடைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் தேவரீ நீர் வாய்க்க செய்து உம்முடைய கிருபையினாலே பிள்ளைகளின் வாழ்விலே குடும்ப வாழ்வை தேவரீ நீர் அருளி தருகின்ற வேளையிலும் உடைய அடியவர்களையும் அவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கின்றீர் என்பதை நாங்கள் காண அருள் பாராட்டும். ஆண்டவரே, திருமண தினங்கள் அன்று தேவரீ தாமே உடைய பாதுகாவிலே அந்த ஆலய பிரகாரங்களே கட்டளையிட்டு தேவரீ தாமே உம்முடைய கிருபையினாலே அனைத்து நாள் வாழ்த்துதல்களும் உடைய பிள்ளைகளின் வாழ்விலே ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்க அருள் பாராட்டும்.
உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணி நன்மையினால் திருப்தியாக்கி உடைய பிள்ளைகளை செழிக்கப்படும் பொறுப்பேற்றுக்கொள்ளும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, நாம் தொடர்ந்து தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையங்களே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். தெய்வ கிருபைக்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் மது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காக்கும்படி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் மது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய வல பிரசனத்திற்குள்ளாக வந்து நிற்கவும் கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உடைய நன்மை அருளி தந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியான கிருபைகளை நீர் கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். இப்பொழுதும் கூட உலக அனைத்திலும் உடைய ரத்தத்தை தெளித்து தேவரீர் தாமே உடைய வாழ்வை பூர்ணப்படுத்தி தாரும். கர்த்தாவே, தீங்கான இந்த காலகட்டங்களை தேவரீர் ஆண்டவரே நன்மையான நேரங்களாய் தேவரீர் நீர் மாற்றித்தர வல்லவர். முன்பு போல வாழ்வு துளிர்க்கும்படியாக, பிள்ளைகள் படிக்கும்படியாக, ஆண்டவரே மக்களுடைய வாழ்விலே பணியும் ஆசீர்வாதமும் இருக்கும்படியாக, உடைய ஆலய பிரகாரங்களை வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக தேவரீர் நீர் கிருபை பாராட்டும். கர்த்தாவே, உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணித்து நிற்கின்றோம். பெற்றோர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், சந்ததிகளை தேவரீர் நீர் ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்கும். கர்த்தாவே, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. தேவரீர் தாமே உம்முடைய கிருபையினாலே தாங்கி பிள்ளைகளின் படிப்பில் கூட இருந்து பெற்றோரின் கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்து முதிய பெற்றோருக்கு நல்ல தெய்வீக சுகத்தை அருளித்தாரும். கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய ஆலய பிரகாரங்களை சுற்றி உம்முடைய தேவதூதரின் பாதுகாவலை வைக்கின்ற கர்த்தர் தாமே உடைய கிருபையினாலே பாலவாக்கம் ஆலயத்தின் எல்லைகளை விரிவாக்கி ஆலயத்தை அசிபாரப்படுத்தி புதிதாய் கட்டி எழுப்பி முழுமையாக்கித்தாரும். பெருங்குடி ஆலயத்தை தேவரே நீர் ஆசிர்வதித்து ஆண்டவரே கட்டுமான பணிகள் முழுமையடைந்து ஆண்டவர் தாமே உடைய கிருபையினாலே அதை பிரதிஷ்டை சேர்த்து தருகின்ற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கணேஷ் நகர் திருச்சபையின் தேவைகளை சந்தித்து எல்லாவற்றையும் சீர்படுத்தி நன்மையாய் மாற்றித்தாரும். கர்த்தாவே, உடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நிற்கின்றோம். அப்பா தேவரே நீர் பெரிய காரியங்களை செய்கின்ற ஆண்டவர். எக்கியார் குப்பம் ஆலயத்தையும் கட்டி எழுப்பி முழுமையாக்கித்தாரும். உடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிப்பது போல ஆயர்களின் குடும்பம், பேராயரின் குடும்பத்தை அர்ப்பணித்து நிற்கின்றோம். தேவரே நீர் பாதுகாத்து பேராயத்தை சுற்றியும் உடைய தேவதூதரின் பாதுகாவலை வேலையை அமைத்து உடைய நன்மையினால் திருப்தியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, உடைய அன்பின் கரத்துக்குள்ளாக இயற்கை சீற்றங்களிலே சிக்கியிருக்கின்ற மக்களையும் ஆண்டவரே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். உடைய பாதுகாவலை நல்வாழ்வை அருளித்தாரும். கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் COVID-19 தேர்ட் வேவ் ஆண்டவரே உலகில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா அலைகள் சூழல்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். வேரியன்ட் மியூட்டேஷன்ஸ் எல்லாவற்றையும் தேவரே நீர் அகற்றி போட்டு ஆண்டவரே வாழ்வை தொடர்க்க செய்யும். ஆண்டவரே, இந்த கிருமி ஒன்றுமில்லாமல் ஆயிற்று என்ற வார்த்தை நாங்கள் எல்லார் வாயிலிருந்தும் கேட்கும்படியாக ஆண்டவர் அற்புத சுகத்தை அருளி தருகின்ற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே, இந்த கால சூழ்நிலைகளின் மாற்றம் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். ஆண்டவரே, பேரழிவுகள் என்று சொல்லுகின்ற அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக வாழ்வு எல்லா இடத்திலும் துளிர்த்து பூத்து குலுங்கும்படியாக தேவரே கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எப்பொழுதும் கூட உடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை ஆளுகின்றவர்கள், நாட்டை ஆளுகின்றவர்கள், உலகை ஆளுகின்றவர்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம்.
நீதி செய்கின்ற ஒவ்வொருவரையும் தேவரீர் பாதுகாத்து மக்கள் வாழ்விலே நன்மை கொண்டு வருகின்றவர்களின் வாழ்விலே நீர் நன்மை அருளி தந்து கர்த்தர் தாமே தீங்கான அனைத்தையும் நீர் அகற்றி போடுகின்ற ஆண்டவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலக அனைத்திலும் நீர் ரத்தம் தெளிக்கப்பட உடைய வாழ்வத்தில் இருக்க கெஞ்சி மன்றாடுகின்றோம், ஆசிர்வதியும். இந்நாளிலே நாங்கள் பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்ற வேளையிலும் துன்பத்திலும் இக்கட்டிலும் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெண்களுக்காக, முதிர் வயதுள்ள சகோதரிகளுக்காக, டிரான்ஸ் விமனுக்காக உடைய பார்த்தண்டையிலே வந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு புது நம்பிக்கையை, மகிழ்ச்சியை அருளித்தாரும். ஆண்டவரே, பெண்களை கனப்படுத்துகின்ற ஒவ்வொரு இடத்திலும் உடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் பூர்ணமாய் அருளப்படுகின்றது என்பதனை எல்லோருக்கும் தேவரீர் வெளிப்படுத்தி அருளும். இப்பொழுதும் கர்த்தாவே, உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லவிருக்கின்றோம். கடவாத உடைய திவ்ய பிரசனம் நீங்காத கிருபை அருள் சூழ்ந்து கொள்ளவும் கர்த்தர் தாமே பக்கத்துணையும் பாதுகாவலருமாக இருந்து எல்லோரையும் உயிர்ப்பித்து உடைய வாழ்வை பூர்ணமாக்கி தரவும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆசீர்வதியும் செழிக்கப்படும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உடைய கிருபையினாலே இந்த புதிய வாரம் நன்மையும் கிருபையும் நிறைந்ததாக இருக்கட்டும். உம்முடைய ஆலோசனை, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள கெஞ்சி நிற்கின்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையான பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கடவுள் அருளும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த வழி நடத்தல் நம் ஒவ்வொருவரோடும் திருச்சபை அனைத்தோடும் உலக அனைத்தையும் கடவுள் தொட்டு குணப்படுத்தி வாழ்விக்கின்ற கிருபைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் தாவிடும் இருப்பாராக. சந்தோஷத்துடைய சமாதானத்துடைய சகல ஆசீர்வாதங்களுடைய சென்று பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். May God bless you. Have a blessed and wonderful weekend month ahead.